உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு, துலாம் ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய 3 மாதங்களில் கிடைக்கக்கூடிய அற்புத மேன்மைகள் என்ன, கிரகங்களுடைய அமைவுகள் என்ன. இந்த இறுதிக்கட்ட 3 மாதத்தில் ஏதோ ஒரு மாற்றங்கள் அளிக்கக்கூடிய அளவுக்கு கிரகங்களுடைய சுழற்சிகள் இருக்குன்றது அறிஞ்சு தான் உங்களுக்கு இந்த பலனை சொல்லக்கூடிய அமைவுகள் உருவாகுது. ஏன்னா இங்கே துலாம் ராசி அன்பர்கள் சுக்கிர பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. அந்த சுக்கிர பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த சுக்கிரன் தனது தனஸ்தானத்தில் நின்று நேர்கோட்டில் தன் சுய வீட்டை பார்த்து சுக்கிர பார்வை, அதாவது குரு மேலே விழுந்து, குரு பார்வை சுக்கிரன் மேலே விழுந்து, செவ்வாய் பார்வை சூரியன் மேலே விழுந்து, அதே போல் சனி பகவான் பார்வையும் சுக்கிரன் மேலே விழுவது, இது எல்லாமே ஒரு மாபெரும் சுழற்சி. குறிப்பாக இந்த மாதம் 8ஆம் தேதி 9ஆம் தேதி, அதாவது நவம்பர் மாதம் 9ஆம் தேதி 8ஆம் தேதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிரகங்கள் ராகுவில் இருந்து கேது வரைக்கும் கிரகமாளிகா யோகம் இருக்குங்க. அப்போ அந்த கிரகமாளிகா யோகம் மாபெரும் ஒரு இலக்கை உண்டாக்கிடும், ஒரு டேர்னிங் திருப்பங்களை உண்டாக்கிடும். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்த காணொளிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும். ஏன்னா இந்த நிலை எப்பேற்பட்ட பலனை அளிக்க போகுதுன்றது தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். மேற்கொண்டு துலாம் ராசி என்பர்கள் சுக்கிர பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. நீங்கள் உங்களை பொறுத்தவரையிலையும் ஆன்மீக சிந்தனைகளில் ரொம்ப நாட்டம் உடையவங்க, மனசாட்சிக்கு நேர்மையாக செயல்படுவீங்க. உங்கள் வாழ்க்கையில் மற்றவங்க அவசரப்பட்டு பளிச்சுன்னு ஒரு வார்த்தை பேசி உங்களுடைய மனசை உடைக்கக்கூடிய நிலையில் இருந்தாலும் அது எல்லாத்தையும் உணர்ந்து அந்த இடத்துல பக்குவமாக வெளியில் வரக்கூடிய மனசு படைச்சவங்க, அனுபவசாலிங்கன்னு சொல்லலாம். இப்படி ஒவ்வொரு காலகட்டங்களில் பல விஷயங்களை விட்டு கொடுத்து வாழ்ந்தவங்க. உங்கள் சுயநலத்துக்காக நீங்கள் வாழணும்னு நினச்சிருந்தீங்கன்னா எப்போவோ டாப் லெவலில் நின்று இருந்திருப்பீங்க. இன்றைக்கி இருக்கிற இந்த யோசனை அறிவு அன்னைக்கு இருந்திருந்தால் நம்ம எவ்வளவோ சாதிச்சிருக்கலான்ற அளவுக்கு எத்தனையோ விஷயங்களை கடந்து வந்துட்டீங்க. பரவாயில்லை, இங்கே விதைக்கிறது தான் முளைக்க போகுது, நினைக்கிறது தான் நடக்க போகுது. நல்லதையே நினைச்ச உங்களுடைய வாழ்க்கையில் பல நன்மைகள் நடக்க போகிறது உறுதி. ஏன்னா இந்த காலம் உங்களுக்கு அறுவடை காலமாக இருக்கும். வரக்கூடிய 2025 அடியெடுத்து வைக்கும் பொழுது மாபெரும் பிரகாசத்தோடு அடியெடுத்து வைக்க போகிறீங்க. கண்டிப்பாக தொழில் ரீதியில் பாதிக்கப்பட்டு பல்வேறு விதமான இன்னல்களை சந்தித்து உங்கள் நம்பிக்கையை, நாணயத்தை காப்பாற்ற வாங்காத இடத்துல வாங்கி கட்ட முடியாத அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டை கட்டி இன்றைக்கி கடன் சுமைகள் அதிகமாகிடுச்சு, இதை விட்டு வெளியில் வர முடியுமான்னு நினச்ச துலாம் ராசி என்பர்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் பிறக்க போகுது. மாபெரும் வளைகள் உங்களுக்கு உண்டாக போகுது, உருவாக போகுது. உங்களுக்கு பண வருவாய் திடீர் அதிர்ஷ்டங்களோட, சிலருக்கு அதிர்ஷ்டங்களே அடிக்க போகக்கூடிய அளவுக்கு கிரகங்களுடைய அமைவுகள் இருக்குது. 100% இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைவுகளோட கிரகங்களுடைய அற்புத மேன்மைகள் இந்த இடத்துல இருக்குது. அதனால் முயற்சிகளை பலப்படுத்துங்க. துலாம் ராசி அன்பர்கள் கடந்த 5 வருஷமாக படாத பாடுபட்டு நீங்கள் நினைக்கவே இல்லை, உங்களை மாதிரி இருந்தவங்க இல்லை, இப்போ உங்களை மாதிரி இருக்கிறவங்க இல்லைன்ற அளவுக்கு பாதிப்புகள் பட்டீங்க. ஒரு மனுஷனுக்கு கஷ்டம் வந்தால் தான் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு தெரியும்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு கஷ்டம் வந்ததுக்கு காரணம் இதுவாக தானா அப்படின்ட்டு இன்றைக்கி நீங்கள் யோசிக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிட்டீங்க. இந்த வலி வேதனை படுத்தா தூக்கம் இல்லை, பல யோசனைகள், பல சிந்தனைகள், நைட் 2 மணி 3 மணி ஆனாலும் சிந்திக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிட்டீங்க. அவ்வளோ பிரச்சனைகளை கடந்து வந்துட்டீங்க. அப்பேற்பட்ட உங்களுக்கு தொழில் ரீதியில் மாற்றங்கள் பிறக்க போகுது, வளர்ச்சி முன்னேற்றங்கள் கிடைக்க போகுது. திடீர் நட்புகளால் வருவாய், பண வருவாய் உண்டாக போகுது. ஃபைனான்ஸ் லோன் சார்ந்த ரீதியில் தடப்பட்ட விஷயங்கள் உங்களை வந்து அடைய போகுது. இது எல்லாமே உங்களுக்கு நடக்க போகுது. வேலையில் திடீர் டேர்னிங் உண்டாக போகுது. நிறைய சிக்கல்களில் மாட்டி தவிச்ச உங்களுக்கு அந்த சிக்கல்களெல்லாம் உங்களை விட்டு விலக போகுது. மற்றவங்க செய்த தப்பால் நீங்கள் பாதிக்கப்பட்டு இருப்பீங்க, அந்த பாதிப்புகள் உங்களை விட்டு நீங்க போகுது. நீங்கள் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்க போகிறீங்க. உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குது. அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உழைப்பாளி, திறமசாலி, இத்தனை வருஷம் உங்களுடைய அதாவது வந்த வழியில் நீங்கள் செய்த உங்களுடைய வேலையில் இத்தனை வருஷம் சர்வீஸில் நேர்மையாக வாழ்ந்து, நேர்மையை இப்படி தான் இருக்கணுன்ட்டு இருந்து கடைசியில் சம்மந்தமே இல்லாதவங்க செய்த தவறுகளால் உங்களுடைய நேம் டேமேஜ் ஆகக்கூடிய அளவுக்கெல்லாம் பாதிக்கப்பட்டு மற்றவங்க செய்த தவறுகளினுடைய
வலி வேதனைகளை நீங்கள் சுமந்து நிற்கக்கூடிய நிலைமைக்கு துலாம் ராசி அன்பர்கள் ஆளாக இருந்தீங்க. அது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய நிலை இந்த இடத்துல உருவாகுது. இந்த காலகட்டங்களில் பயன்படுத்தும் பொழுது அந்த தொழிலில் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய தருணங்கள் உருவாக போகுது. டெம்பரவரியாக இருக்கிறவங்களுக்கு பர்மனண்டடான உத்தியோகம் கிடைக்கக்கூடிய தருணமாக இருக்கும். எனக்கு வேலையே கிடைக்கல, எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல நினைக்கிறவங்களுக்கு வேலைக்குண்டான வாய்ப்புகளும் பிறக்க போகுது. வீட்டில் இருந்து நான் எக்ஸாம் எழுதுகிறேன், நான் திருமணம் ஆனதுக்கப்புறம் அதற்குண்டான முயற்சி செய்கிறேன், நான் வேலையிலேயே இருந்துக்கிட்டு இன்னொரு படிப்பு ரீதியில் அடுத்த கட்ட முயற்சிக்கு எடுக்கிறேன், அதற்கு இமி கேப்பில் மிஸ் ஆகிருக்கும். உங்களுக்கு ஜஸ்ட் 1 மார்க் 1/2 மார்க்கில் வாய்ப்பை இழந்திருப்பீங்க. அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கிடைக்கும். வெளிநாடு முயற்சிகளில் எடுத்து அந்த வாய்ப்புகள் கிடைச்சி நீங்கள் முயற்சி எடுக்காமலேயே படித்த படிப்புக்கு கிரேடில் நல்ல ஒரு அருமையான உங்களை செலக்ட் பண்ணி எடுக்கக்கூடிய அளவுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைச்சிருக்கும். ஆனால் பார்த்தா கடைசியில் தடைப்பட்டு நின்று இருக்கும், அப்படியே தடைப்பட்டு நின்று இருக்கும். அது உங்களை விட 1% கம்மியாக இருக்கிறவங்க கூட வாய்ப்பு கிடைச்சி போயிருப்பாங்க. இந்த வாய்ப்புகள் தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இப்போ வரக்கூடிய தருணத்தில் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். படிப்புக்காக கஷ்டப்பட்டு உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு என்னன்றது காட்டி உங்கள் பிள்ளைய வெளிநாட்டுக்கு அனுப்பணுன்றதுக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணியிருப்பீங்க. ஒவ்வொரு முறையும் நீங்கள் கஷ்டப்பட்டு முயற்சி எடுக்கும் பொழுது அதற்குரிய பலன் அங்கே இருந்திருக்காது. கொஞ்சம் நீங்கள் எப்போ தடுமாறுறீங்களோ அப்போ அந்த காரணத்தை காட்டி இப்போ நீங்கள் மிஸ் ஆகி இன்றைக்கி அந்த வாய்ப்பை இழந்து இன்னும் நாட்கள் கடந்து போகக்கூடிய அளவுக்கு தடைகள் உண்டாயிருக்கும். கண்டிப்பாக இந்த தடைகள் எல்லாத்துக்கும் வரக்கூடிய 3 மாதங்களில் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் பிள்ளைகளை படிக்க அனுப்பிச்சிருவீங்க, ஒரு நல்ல இலக்கு அடைய ஆரம்பிச்சிருவாங்க. கவலைகள் வேண்டாம். குறிப்பாக சொல்லணும்னா அரசியல் சார்ந்த ரீதியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல மாற்றங்கள் பிறக்க போகுது. இத்தனை வருஷமாக நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க, வரக்கூடிய காலம் உங்களுக்கு அறுவடை காலமாக இருக்கும். நீங்கள் புகழில் அந்த புகழ் எல்லாமே நீங்கள் அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும். அதனால் முயற்சிகள் எடுங்க. துலாம் ராசி அன்பர்கள் அனைவருக்குமே நான் சொல்கிறேன், பட்ட கஷ்டத்துக்கு உண்டான பலன் கிடைக்கக்கூடிய தருணமாக இது இருக்கிறதுனால 100% ஒரு நல்ல இலக்கு அடைய போகிறீங்க, வளர்ச்சியை உண்டாக்க போகிறீங்க. குடும்ப ரீதியில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டிங்க. அதில் குறிப்பாக ஆரோக்கிய ரீதியில் எல்லாமே ஒருத்தருக்கு காய்ச்சல் வந்தால் ஒவ்வொருத்தருக்கும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த பாதிப்புகள் எல்லாத்தையும் சந்தித்து மருத்துவ செலவுகள் ஒரு பக்கம், செய்யக்கூடிய வேலையை செய்ய முடியாத நிலை மறுபக்கம், இது தாண்டி வீதியில் போகிற சண்டை வீட்டு வரைக்கும் வந்துருச்சுன்ற அளவுக்கு மற்றவங்களுக்கு செய்ய போன உதவிக்காக நீங்கள் பாதிக்கப்பட்டு, நிறைய நேரத்தில் அவங்களுக்கு உதவி செய்ய போய் நீங்கள் எத்தனையோ ஒரு பகைச்சிக்கிட்டு இன்றைக்கி அவங்க ஒன்றா இருப்பாங்க, நீங்கள் விலகி நிற்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாக இருந்திருப்பீங்க. இது எல்லாத்தையும் கடந்து வந்துட்டீங்க. ஆனால் இதுக்கு மேலே இதெல்லாம் அனுபவமாக எடுத்து நீங்கள் உங்களுடைய வளர்ச்சியை நோக்கி அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். அதனால் மூவ் பண்ணுங்க, ஸ்ட்ராங்காக இறங்குங்க. உங்களை ஏளனமாகவும் உங்களை அலட்சியமாகவும் பார்த்தவங்களுக்கு எதிரில் ரீஎன்ட்ரி கொடுத்து பெரிய இலக்கை நீங்கள் அடைய போகிறீங்க. மீண்டும் சொல்கிறேன், பட்ட கஷ்டங்களையே நினச்சி ஒவ்வொரு முறையும் எனக்கு நல்ல நல்ல கிரக பயிற்சிகள் இருக்குது, உங்களுக்கு மாற்றங்கள் இருக்குதுன்னு சொன்னாங்க, ஆனால் நான் எதிர்பார்த்து ஏமாந்துட்டேன் நீங்கள் நினச்சிருப்பீங்க. கவலைகள் வேண்டாம். அந்த ஏமாற்றங்களை மீண்டும் அது நிலையாக நினச்சி இந்த அரிய வாய்ப்பை மிஸ் பண்ண வேண்டாம். உங்கள் ஜனன ஜாதகம்ன்றது ஒன்று இருக்குது, திசா புத்திகள்ன்றது ஒன்று இருக்குது, அதில் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் இருக்குது. இதெல்லாம் பலமாக இருந்ததுன்னா, ஏன்னா அது ஒவ்வொரு நேரமும் மாறும், எல்லா நேரத்துலையும் ஒரே மாதிரியே இருக்காது. ஏன்னா குரு இப்போ ஒரு இடத்துல இருப்பார், அடுத்த வருஷம் ஒரு இடத்துல இருப்பார், சுக்கிரன் இந்த மாதம் ஒரு இடத்துல இருப்பார், அடுத்த மாதம் ஒரு இடத்துல இருப்பார். இப்படி இடங்கள் மாறும் பொழுது அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய பலன்கள், அந்த கிரகங்களுடைய பரல்கள் மாறும். அப்போது அதனுடைய பலாபலன்கள் நம்மளை அடையும். அதனால் ஏற்கனவே இருந்தது தான் இப்போவும் நடக்க போகுதுன்றது அலட்சியமாக இருந்தது வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக மூவ் பண்ணுங்கள். ஒரு பெரிய லெவலில் சாதிக்க போகிறீங்க, ஒரு நல்ல இலக்கு அடைய போகிறீங்க. நல்ல மனசுடையவங்க நீங்கள் வளர்ந்தீங்கன்னா பல பேருக்கு ஒரு நல்ல கிரிப்பாக நீங்கள் நிற்பீங்க. அதனால் சொல்கிறேன், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைய சிரமங்களை கண்டுட்டீங்க, நீங்கள் பார்த்து செய்தீங்க. கடைசியில் அது அவங்க வாழ்க்கையவே இன்றைக்கி கேள்விக்குறியாக்கக்கூடிய அளவுக்கு இருந்திருக்கும். ஏன்னா நீங்கள் அவ்வளோ சீக்கிரமாக ஒரு முடிவு எடுக்க மாட்டீங்க. அது ஏதோ ஒன்று கண்ணு கட்டின மாதிரி நீங்கள் நம்பி இது நல்ல லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அமைச்சது இன்றைக்கி அதுவே அவங்களுக்கு வினையாக மாறி இப்போ அந்த பிரச்சனைகளை எப்படி சரி பண்ணுறது தெரியாத ஒரு நிலைக்கு ஆளாக இருந்திருப்பீங்க. அது எல்லாத்தையும் அழகாக நீங்கள் சரி பண்ண போகிறீங்க, ஒரு நல்ல இலக்கை அடைய போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகளுடைய கல்வி படிப்பில் மட்டும் இல்லாமல் அவங்களுடைய வேலை சார்ந்த ரீதிக்கு சில முயற்சிகள் எடுத்து அதுவும் தடைகளாக இருந்திருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு கைக்கூடி வரும். மேற்கொண்டு உங்களுடைய ஆரோக்கிய ரீதியில் சில பிரச்சனைகள் இருக்குது, அந்த பிரச்சனைகளுக்கு எவ்வளவோ முயற்சி எடுத்திருப்பீங்க, அதில் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்காது. அதனால் ஒரு நல்ல மேன்மை அடைஞ்சிருக்க மாட்டீங்க. அதற்குரிய ஒரு வழி, ஒரு வாய்ப்புகள் வரக்கூடிய தருணத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதனால் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், மூவ் பண்ணுங்க. ஏன்னா தெய்வ சம்மந்தப்பட்ட ஆலயங்கள் ப்ளஸ் கல்வி சம்மந்தப்பட்ட பொது
துறை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் ஈடுபட்டு அங்கே நீங்கள் ஒரு முதன்மையாக நின்று பல நல்ல விஷயங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். மக்கள் செல்வாக்கு பெற்று அதில் நீங்கள் முன்னோடியாக நிற்கக்கூடிய அளவுக்கு 10 பேருக்கு தலைமை தாங்கி நிற்கக்கூடிய ஒரு நிலைகள் எல்லாமே உங்களை அடையக்கூடிய சூழல்கள் உண்டாகும். மொத்தத்தில் இது எல்லாமே உங்களுக்குரிய ஒரு காலமாக இருக்கும். குடும்பத்தில் வீடு கட்டக்கூடிய யோகமும் சுபகாரியங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் அமையும். குறிப்பாக துலாம் ராசி என்பவர்களுக்கு திருமண தடைகள் நீங்கி ஒரு நல்ல மேன்மைகள் அடைய போகிறீங்க. இதுதான் பொண்ணு இதுதான் மாப்பிள்ளைன்ற அளவுக்கு மனவர வரைக்கும் போய் கூட தடையை வந்திருப்பீங்க. அதற்குரிய ஒரு நல்ல இலக்கை வரக்கூடிய தருணத்தில் அடைய போகிறீங்க. மூவ் பண்ணுங்க, சக்ஸஸ் நிச்சயமாக கிடைக்கும். புத்திர பாக்கிய தடை நீங்கி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாக போகுது. மேற்கொண்டு நான் சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன். ஜனன ஜாதகத்தில் நான் சொன்ன அந்த திசா புத்திகளும் சர்வாஷ்ட வர்க்க பரல்களும் எந்த அளவுக்கு உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கிளியரான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். அதை பார்த்து ஒரு முடிவு எடுக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். அதனால் பார்த்து ஒரு முடிவு எடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகள் எடுங்க. அது உங்கள் லைஃப்பில் பெரிய லெவலில் டேர்னிங்கை உண்டாக்கிடும். ஆக துலாம் ராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.